அர்ச்சனா பட்நாயக்குடன் நாம் பேசிய போது அவர் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செய்தி குறிப்பு, செய்தியாளர் சந்திப்பு என பல தகவல்களையும் அவர் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களுக்கு பகிர்ந்திருக்கிறார். அதிலே பல தகவல்கள் உண்மையிலேயே ஆச்சரியம் தரும் வகையில் இருக்கின்றன. அதாவது கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. 15ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை, நேற்றைய தினம் வரை நீங்கள் பார்த்தீர்கள், தமிழகத்தில் மட்டும் தேர்தல் பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. தற்போது பலரும் பார்த்திருப்பார்கள். எனவே அவர்கள் மட்டும் இதுவரை இந்த 23 நாட்களிலே 462 கோடி ரூபாய் 74 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றியிருக்கிறார்கள், பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது 462 கோடி ரூபாயும் 74 லட்சமும் அந்த அளவுக்கு மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் ரொக்கம் மட்டும் எவ்வளவு என்று பார்த்தால், கட்டுக்கட்டாக பணம் என்பார்களே, அப்படி 92 கோடியே 7 லட்சம் ரூபாய், 92 கோடியே 7 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பணக்கட்டுகள் பிடிபட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீர்கள், தங்கம் என்று பார்த்தீர்கள் 214 கோடி கட்டியாக தங்க நகைகள், தங்க கட்டிகள், 214 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 78 கோடி ரூபாய்க்கான இலவச பொருட்கள், 2 கோடி ரூபாய்க்கான மதுபானம், 75 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்க என்பதும் மிக குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 462 கோடி மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டாலும் இதிலே 278 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் உரிய ஆவணங்கள் கொடுத்தவுடன் திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதை மிக முக்கியமாக பறிமுதல் செய்வது, கைப்பற்றப்பட்டதை மட்டும் நாம் சொல்கிறோமே தவிர எவ்வளவு திருப்பி கொடுக்கப்பட்டது என்பதை இதுவரை தெளிவாக யாரும் சொல்லாமல் நமது ஊடகம் சத்தியம் தொலைக்காட்சி அதிலே தெளிவாக இருக்கிறது. 462 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது, மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இதிலே 278 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், பொருட்கள் உரிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டவுடன் திரும்பி கொடுக்கப்பட்டு விட்டன. மீதமுள்ள ரொக்கம் மற்றும் பொருட்கள் எல்லாம் தற்பொழுது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினால் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இருக்கின்றன. இதிலே 5,938 பூத்துகள், வாக்கு சாவடிகள், 5,975 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றம் மற்றும் மிகவும் பதற்றமானவை பட்டியலிலே இருக்கின்றன. இது கடந்த தேர்தலை விட தற்போது எண்ணிக்கை குறைந்துள்ளதுடன் இடங்களும் மாறி இருக்கின்றன. எனவே இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஏற்கனவே பல பட்டாலியன் கமாண்டோக்கள், துணை ராணுவ படையினர், CRPF, CISF என்று அழைக்கப்படுகின்ற துணை ராணுவ படையினர் எல்லாம் வந்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக துணை ராணுவம் தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட இருக்கிறது. இந்த துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் வாக்குச்சாவடிகள் எல்லாம் இருக்க போகின்றன. வெப் கேமராக்கள் பொருத்த போகிறோம். எனவே வாக்குப்பதிவை துல்லியமாக கண்காணிக்க போகிறோம். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாத அளவுக்கு முழு பாதுகாப்புடன் தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளிக்கின்ற வகையிலே அர்ச்சனா பட்நாயக் நம்மிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இந்த சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்காக மட்டும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிக்கிறார் என்று பார்த்தீர்கள், 1,302 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மிகப்பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு, 1,302 கோடி. இது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது நமக்கு எவ்வளவு நடந்ததை செலவழித்தார்கள், 1,009 கோடி ரூபாய் தான். தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற 39 மற்றும் புதுச்சேரி 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 1,009 கோடி செலவு. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது வெறும் 795 கோடி தான் செலவு. இப்பொழுது 1,300, கிட்டத்தட்ட 2 மடங்கு என்றே, 90% அதிகம், 2 மடங்கு என்றே கூறலாம். கடந்த 2021 795 கோடி, இந்த முறை 1,302 கோடி ரூபாய் என மிகப்பெரிய அளவுக்கு செலவு கிடுவென அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூடுதலாக கடைசி வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகும் கடைசி வாய்ப்பாக என்றால் நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட, நாளை மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர், நாளை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் நாளை மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. எனவே அன்றைய தினத்திலே
எவ்வளவு பேர் அதுவரை எவ்வளவு பேர் சேர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். எனவே அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6,35,911 வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது இறுதிப்பட்டியல் வெளியிட்ட பிறகு இறுதிப்பட்டியலில் நீங்க பாத்தீங்கன்னா 5,73,43,291 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். தற்போது கூடுதலாக 6,35,911 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த முதன்முறை வாக்காளர்கள், முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய 18 வயது மற்றும் 19 வயதுக்குட்பட்டவர்களின் எண்ணிக்கை என்றால் இவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கை இருப்பது போல ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் இவர்கள் வெறும் 12,51,000 பேர் தான் இருக்கிறார்கள். 18-19 வயது உடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது 12,51,000 என்பது மிக முக்கியமானது. அதே போன்று 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்று பார்த்தால் 8,99,000 பேர் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே கூடுதல் ராணுவம் வரவழைக்கப்படுகிறது, கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கட்டியாக தங்கம், கட்டுக்கட்டாக பணம், ரொக்கம் என்றெல்லாம் கைப்பற்றப்பட்டாலும் சரியான ஆவணங்கள் கொடுப்போருக்கு திருப்பி அளித்து விடுகிறார்கள். ஆனால் கொடுக்காதவர்களுடைய பணம் அனைத்துமே வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் கொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது என்ற ஒரு தகவலையும் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த தேர்தலை மிக தெளிவாக எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி ஒளிவு மறைவின்றி நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதிலே தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கட்சி தலைவர்களுக்கு பாரபட்சம் எல்லாம் பார்த்து அனுமதி கிடையாது, எல்லோருக்கும் ஒரே விதமான அனுமதி தருகிறோம் என்பதையும் அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டமாக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். ராதிகா.